ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 70 கிலோமீட்டரில் கேட்டிருந்த ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே லோடு வந்து செட் ஆகலை. இங்கேருந்து பரோடா போகிறோங்க. பரோடா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220-30 கிலோமீட்டர் வரும். போக போகிறோம். பரோடா பற்றி அங்கே மதியத்துக்கு லோடு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே கிளம்பலாம். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். லோடே வேலைக்கு ஆகாது. 4 ட்ராக்கு தான். அதுலேயும் ரொம்ப ஹோல்டிங்காக இருக்குது. வர மாடெல்லாம் ரோட்டில் நிற்குதுங்க பாருங்க. ரோட்டில் அப்படியே 2 பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பருத்தியே தாங்க. ஃபுல்லாக பருத்தி இதே தான். வெள்ளாமை எல்லாம் மானாவரி மாதிரி இருக்குதுங்க. சில பேர் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் மானாவரி மாதிரி போட்டிருக்கிறாங்க. எப்படின்னு தெரில. அது தண்ணி கட்ட பாத்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சில இடத்துக்கு தான் அப்படி இருக்குது, பாத்தி கட்டின மாதிரி. நானும் வந்த எழுந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஃபுல்லாமே பருத்தி தான். அதுக்கு நம்ம ஆந்திரா பக்கம் இருந்து வருது இங்கே. இது பருத்தி விதை ஏற்றிட்டு வரோம். நம்ம ஊரை தவிர மற்ற இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே விவசாயம் நல்லா செழித்து வளருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே ஒரு கோயில் இருக்குதுங்க. செமையாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல. அதாவது அந்த பழனி மலையெல்லாம் இருக்குங்கள அப்படியே இருக்குது. எனக்கு என்ன கோயிலுன்னு தெரில. பார்க்கலாங்க. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இங்கேன்னு தெரிஞ்சால் நான் போடுறேன். படிக்கட்டுக்கு மேலே தகரம் போட்டு வச்சுக்கிறாங்க நடந்து போகிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாவநகர் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. பாவநகர் தாண்டி வட்டமான் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே இதுங்க உப்பலாங்க. உப்பு போட்டு இது பண்ணுவாங்களா, அறுவடை பண்ணுவாங்களா அந்த இடம். 2 பக்கமே அதான் கண்ணு தூரத்து வரைக்கும் அதாங்க. அவர் மாதிரி உங்களுக்கு காட்டணும் இருங்க. லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. அங்கே முன்னாடி இடம் இருக்கிற மாதிரி அந்த போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் உப்பு எடுக்கிற இடங்க. இங்கே வந்து கம்மி, இங்கே ஒன்றும் உப்பே காணும். லெஃப்ட் சைடில் ஒரு இடம் வருது, அதை காட்டுறேன் பாருங்க. தண்ணி உள்ளதெல்லாம் எடுத்து இறச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணு தூரத்து வரைக்கும் அந்த உப்பே தான், உப்பு எடுக்கிற இடமே தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு கூட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடங்க பாருங்க. ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை. இப்போ முன்னாடி ஒரு உப்பெல்லாம் இது போச்சு. அந்த அதுக்கு வண்டி எடுக்குங்களா சரியா ஒன்றும் தெரில. அது செடியெல்லாம் மறைச்சிக்கிச்சு. இங்கே பாருங்கள் அங்கே வெள்ளை வயன் கூட்டி வச்சுக்கிறாங்க, தெரியுதுங்களா? வண்டியை வச்சு முன்னாடி போட்டுங்க. அங்கே பாருங்கள் ஜேசிபி மாதிரி இருக்குது. ஜேசிபி கூட கிடையாது, டிராக்டருங்க. டிராக்டரில் வச்சு போடுற மாதிரி அதை எடுத்து வச்சு கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. கலரே கொஞ்சம் அழுக்கு கலர் தான் இருக்குது. பெரிய மேடுங்க அது. டிராக்டருக்கு மேலே எந்த அளவுக்கு ஹைட்டு போகுது பார்த்தீங்களா? மொபைலில் பார்க்க அந்த அளவுக்கு தெரியுறது இல்லைங்க. இன்னும் குஜராத் இன்னும் உள்ளே போக இன்னும் நிறைய இருக்குங்க. நிறைய யூடியூப்லாம் பார்த்துருக்குறேன். உப்பளமெல்லாம் அவ்வளோ சுத்தமாக ஒயிட்டாக இருக்குங்க. ஒயிட் டெசர்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எத்தனை மாடு போகுதுங்க பாருங்கள். கண்ணுக்கு வரைக்கும் மாடே தான் ஃபுல்லாமல். 10 பேருக்கு மேலே மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய போச்சுங்க, அதை எடுக்க முடியல. இங்கே பார்த்தா இங்கே நிறைய போயிட்டு பாருங்க, அது வரைக்கும் போகுதுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தேன். இத்தனை மாடு ஓடிட்டு போகிறாங்க. ஆனால் இதை அடித்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா பட்டிங்க. சுற்றியுமே ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டிக்கிறாங்க. ஒரு மாட்டு வசரத்துக்கு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா அது நிற்கிற மட்டும் தான் இருக்குதுங்க. படுக்கிறதுக்கே இடம் இல்லை. ஃபுல்லாக அப்புறம் அடைச்சி வச்சுக்கிறாங்க. பாவம் எப்படி தான் இருக்குமான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி ரோட்டில் வந்துட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மானாவரி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, தண்ணியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பரோடா பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 100 கிலோமீட்டரு
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடு தாங்க, 2 பக்கமே பசேல்னு இருக்குது. ஒரே ஊருக்குள்ள குஜராத்துக்குள்ளேயே உப்பளம், வரக்காடு, தண்ணி எல்லாமே கலந்துருக்குது. அது இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்கு அது தனியாக இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோடிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. தெரியுதா? அவ்வளோ இருட்டாக இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் லைட் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பரோடா இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி நிற்கிது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லோடு ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி லேட்டு. நம்ம அங்கேருந்து கிளம்பி காலைல 11-12 மணிக்கு கிளம்பணும். இங்கே வரதுக்கு பார்த்திங்கன்னா மணி 7 ஆகிடுச்சு. இன்றைக்கி லோட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு தான் லோட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அங்கேருந்து வந்து வீடியோவோட கட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? நாளைக்கு லோடு ஏற்றுவோம். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுலேருந்து எந்த ஊர் என்னங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you friends. Bye.